பல மாநிலங்களில் ஆளுநர் பணியாற்றியிருக்கிறார், பல மாநிலங்களை பார்த்துருக்கார், தேசிய அளவில் அவர் வேலை பார்த்துருக்கார். அப்போ ஒப்பீட்டு அளவில் அந்த ஸ்டாண்டர்டை பார்க்குறப்போ அவருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்காதா, அவருக்கு ஒரு பார்வை இருக்காதா, அவருக்கு ஒரு கனவு இருக்காதா, சொல்லக்கூடாதா? இல்லை, அவர் ஒப்பீனியன் எங்கே சொல்லணும்? பொதுவெளியில் போய் பேசுறதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தது? பொதுவான செய்திகளே அந்த பள்ளி நூற்றாண்டு விழா கண்ட ஒரு பள்ளியினுடைய விழாவுக்கு போகிறாரு. பொதுவெளியில் முதல்ல தமிழக அரசாங்கத்தின் மீதான குறையை, தமிழக அரசாங்கத்தினுடைய துறை சார்ந்த பிரச்சனைகளை பொதுவெளியில் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்கள்ட்ட போய் பேசுவாரா? ஆளுநருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அந்த துறை சார்ந்த செயலாளர்களை அழைத்து அந்த ஃபைலெல்லாம் வாங்கி பார்த்து இப்படி மாநில கல்வியை இன்னும் முன்னேற்றணும், இந்த மாநில கல்வி மோசம் அப்படின்ற வெளியில் போய் சொல்லுவது என்பது ஒரு ஆளுநருக்கு அறிவு அழகல்ல. நான் வேற மாதிரி ஆளாக இருந்தால் வார்த்தைகளை வேற மாதிரி பயன்படுத்துவேன். ஆளுநருங்கிறதுனால அவருக்கான தகுதியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இதை கொடுத்து மாநில அரசினுடைய கல்வி இந்த மாற்றங்கள் வேண்டும், திறன் மேம்பாடு வேண்டும், அறிவுத்திறன் கூட வேண்டும். நீங்கள் பாடத்திட்டங்களை மாற்றி இருக்கிறீங்க. 2004-05 மாற்றினீங்க. அதுக்கு பிறகு 2017-18 செங்கோட்டையன் ஆட்சி காலத்தில் செயலாளர் உதயச்சந்திரன் மாற்றினார். அதுக்கு பிறகு கலைஞர் ஆட்சி காலத்தில் 2006 மாற்றிருக்கிறோம். இதில் குறைகள் இருக்கிறது, இதை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று ஒரு நேரடியாக அரசாங்கத்திடம் தெரிவிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற ஒரு ஆளுநர் பொதுவெளியில் போய் பள்ளிக்கூடத்தில் என்ன பேசினார்? அதில் 4 செய்தியை சொல்லிடுறேன். சூர்யா தம்பி ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய இடம் இது இல்லை. இந்த விவாதத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. திசை திருப்புகிற வார்த்தையை விட்டுட்டு அவர் பேசின சப்ஜெக்ட், நீங்களும் மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர், அந்த பாடத்திட்டத்தில் என்னெல்லாம் குறைகள் இருக்கிறது என்ற பேச வேண்டிய இடத்தில் நீங்கள் ஆளுநருடைய கருத்தை ஆதரித்தால் அதை பேசி இருக்க வேண்டும். திமுக படிக்கலையா, நீ தமிழ் படிக்கலையா, நீ இதெல்லாம் என்ன கேள்வி? இந்த விவாதத்திற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? நாங்கள் ஆளுநரை எதிர்த்து தமிழகத்தினுடைய தரம் குறித்து பேசுவதற்கான இடத்தில் இருக்கிறோம், தரத்தோடு இருக்கிறோம். ஆளுநரை போல நாங்கள் தரம் குறைந்த இடத்தில் இருந்து நாங்கள் பேசவில்லை. பொலிட்டிக்கல் கேள்வியை விட்டுருங்க. பொலிட்டிக்கலா ஏன் ஸ்கூல்ல அதெல்லாம் அதை கேட்கலாம். ஆனா சிபிஎஸ்இ இன்னைக்கு மாநில பாடத்திட்டமா சிபிஎஸ்இன்றப்போ பெரும்பாலும் ஏன் அரசு அதிகாரிகள் அவங்களுடைய குழந்தை எங்க, அதாவது நீங்க அந்த கேள்வி இருக்கு, அந்த கேள்விக்கே போகாதீங்க. அந்த கேள்வி மாநில அரசாங்க பள்ளிகள் இருக்கு, மாநில பாடத்திட்டம் இருக்கு, அரசாங்கம் உதவி பெறும் பள்ளிகள் இருக்கு, மெட்ரிகுலேஷன் இருக்கு, சிபிஎஸ்இ இருக்கு. அதே சிபிஎஸ்இ கொண்டு நிறுத்துறீங்க. அவர்கள் வசதிக்கேற்ப பொருளாதாரத்தில் முன்னேறி இருப்பவர்கள் சென்ட்ரல் சிபிஎஸ்இ குழந்தைகளை சேர்த்தா நல்லா இருக்கும் கனவுகளோடு சேர்க்கிறவங்க, அது கவனிச்சிருக்கீங்களா? 10ஆம் வகுப்புக்கு பிறகு மாநில பாடத்திட்டத்தில் எத்தனை பள்ளிக்கூடத்தில் சிபிஎஸ்இ குழந்தைகளை மாற்றிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எந்த குழந்தைகள் எல்லாம் அந்த பெர்சன்டேஜ் எடுக்கல, இந்த குழந்தை பாஸ் பண்றது கஷ்டம் நினைக்கிற குழந்தைகளுடைய பெற்றோர்கள் 10ஆம் வகுப்பு முடிந்ததற்கு பிறகு 11, 12 மாநில பாடத்திட்டத்தில் படித்து மருத்துவரானவர்கள், பொறியாளர்கள் எத்தனை பேர்? இதுக்கு ஏதாவது புள்ளி விவரம் இருக்கா அவங்க கிட்ட? பள்ளிக்கூடத்தில் போய் என்ன பேசுறார்? இதை மட்டும் பேசல, நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப புதிய கல்விக் கொள்கை குறித்து இந்த சிக்ரா அபியானா ஏதோ ஒரு அபியான், அதுக்கு திட்டத்துக்கு பணம் கொடுக்கலன்னு பேசுறோம். பிஎம் ஸ்ரீயில் கையெழுத்து போடுங்கிறாங்க. கையெழுத்து போடுவதற்கு நாங்கள் தயாராக இருந்தோம். ஆனால் புதிய கல்விக் கொள்கையுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது எங்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய தத்துவம். இந்த மாநிலம் இதுவரைக்கும் முன்னேறி இருப்பதற்கு காரணம் இருமொழி கொள்கை தான். அதை ஒரு காலம் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. பீகார் போல ஆளுநர் வாழ்ந்த, ஆளுநர் படிச்ச பீகார் மாதிரியோ, உத்தரப்பிரதேசம் மாதிரியோ, ராஜஸ்தான் மாதிரியோ, மத்திய பிரதேசம் மாதிரியோ நாங்கள் கல்வியில் தரம் தாழ்ந்து போவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அதை ஆளுநர் விரும்புகிறார்கள் என்கிற கேள்வியை நாங்க ஏன் வைக்க மாட்டோம்? 4 விஷயத்தை பேசியிருக்காருங்க. 4 முரண். ஒரு பள்ளிக்கூட மாணவர்கள்ட்ட பேசக்கூடிய செய்தி என்னங்க? நானா தான் என்ன பேசியிருப்பேன்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் பயில வேண்டும் இல்லையா? ரோபோட்டிக் பயில வேண்டும். இன்றைக்கு இருக்கிற உலக அரங்கில் இன்றைக்கு இருக்கிற வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கல்விகள் இது இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் கற்க வேண்டும். அதை கற்பதற்கான கல்லூரிகளை தேர்ந்தெடுங்கள், அதை கற்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குங்கள் என்று மட்டும்தான் பேசி இருக்க வேண்டும். அதை தவிர்த்து மாநில பாடத்திட்டம் என்று மோசம் என்று பேசுகிற இடத்தில் எப்படி பேசுவாங்க? இதை பத்தின நாலேஜ் மாநில பாடத்திட்டம் அவருக்கே நாலேஜ் இல்லைங்க. நான் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் கேட்கிறேங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் கொடுத்து நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு 2 கேள்விக்கு ஆளுநர் பதில் சொல்லட்டுங்க. நான் அந்த இடத்துல தூக்க மாட்டிக்கிட்டு சாகுறேன். என்ன தெரியும் அவருக்கு? அவருக்கு எல்லா பாடத்திட்டமும் தெரியுமா? ஒண்ணு இல்ல, சிப் மேனுஃபேக்சரிங். என்னைக்கு இந்த செமிகண்டக்டர் பத்தி இந்த நாட்டில் பேசிக்கிட்டு இருக்கோம்? 76,000 கோடி ரூபாய் போன 17வது மாநிலங்களில் பொருளாதாரத்தில் ஒதுக்குனாங்க. ஏன் ஒதுக்கினார் பிரதமர்?
ஏன் இந்த சிப் மேனுஃபேக்சரிங் பத்தி, செமிகண்டக்டர் பத்தி யாருக்கு தெரியாதா? எப்ப தெரியும்? இப்ப தெரிஞ்சிச்சு. அதனுடைய அவசியம் தெரிந்தது. 76,000 கோடியை ஒதுக்குறோம். 16,000 கோடி முதலீட்டு மூலதனமா ஒரு கம்பெனிக்கு கொடுத்து ஒரு கம்பெனியை கொண்டு வரும். எப்ப வர்றோம்? அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன? கல்வியில் மாற்றம் வேண்டும். கல்வியில் மாற்றம் என்பது நிலையற்றது. மாற்றம் என்பது தொடர்ந்து வர வேண்டும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு தாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஆளுநர் எல்லா சப்ஜெக்ட் பேசிடுவாரா? எல்லா சப்ஜெக்ட் அவருக்கு தெரிஞ்சிருமா? யார்கிட்ட போய் கேட்டாரு? எந்த மாணவர்கிட்ட கேட்டார்? யாரை வச்சு ஆய்வு பண்ணார்? அடிப்படை சிந்தனையற்ற செய்திகளை கொடுத்துட்டு அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து நீங்க எங்க வேணா ஆய்வுக்கு வாங்கன்னு சேலஞ்ச் கொடுக்குறாரு. என்ன கேக்குறேன் திரு குமார், ஆய்வுக்கு வருவார் ஆளுநர், வாங்க எந்த லைப்ரரி வேணா போலாம், போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள்ட்ட கேட்போம், மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள்ட்ட கேட்போம், உங்க கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. ஆளுநர் வர முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். அதாவது நான் இப்போ சகோதரர் காரை செல்வராஜா இருக்கட்டும், அதுக்கு முன்னே பேசின கோவை செல்வராஜா இருக்கட்டும், 2 பேருக்கும் கேட்குற கேள்வி என்னென்னா, மாணவர்களை பற்றி, நம்ம தமிழக மாணவர்களை பற்றி ரொம்ப திறமையானவர்கள், நல்லா படிக்கிறாங்க, இந்தியாவிலேயே அதிகப்படியான கல்வியில் கல்வி பொருளாதாரம் அனைத்திலும் தமிழகம் முன்னேற்றமாக இருக்கிறதுங்கிறது எனக்கும் கேட்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் அப்படியெல்லாம் பேசிவிட்டு ஏன் இன்னும் இடஒதுக்கீட்டுக்கு ஏன் சண்டையிட்டு இருக்கிறோம், நீட்டை ஏன் எதிர்க்கிறோம், என்ன இந்தியையும் சனாதனத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு அதற்காக தேசிய கல்விக் கொள்கையை ஏன் வெறுக்கிறோம்? அதாவது நாலேஜ் வேற லாங்குவேஜ் வேற இல்ல, நாலேஜ் வேற லாங்குவேஜ் வேறங்கிறத ஏன் ஒத்துக்கொள்ள மறுக்கிறோம்? நாலேஜ் வேறு, லாங்குவேஜ் வேறு. லாங்குவேஜ் ஒருத்தனுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் அது அவ்வளவு அவங்களுக்கு பலமே தவிர இது, அதாவது அவங்களுக்கு வந்து மைனஸ் பாயிண்டே கிடையாது. ஒருத்தருக்கு 4-5 லாங்குவேஜ் தெரிஞ்சதுனாக்கா அது அவங்களுக்கு அத்தனையும் பலம். ஒரு 50 பேர் கூட இருக்கிற மாதிரி பொழுது அப்படி இருக்கும்போது இருங்க ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒரு செகண்ட்ல முடிச்சிடுறேன். அப்படி இருக்கும் பொழுது நம்ம தமிழ் மொழி பெருமை வாய்ந்த மொழி, மூத்த மொழி, உலகில் முன்னோடியான மொழி, எல்லாத்தையும் எனக்கு அதில் தமிழ் ரத்தத்தோடு கலந்தது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, நாம் நடத்துகிற ஸ்கூல்ஸ் திரும்ப சன்ஷைன் ஸ்கூலாக இருக்கட்டும், வேறு மற்ற ஸ்கூல்களாக இருக்கட்டும், எல்லா ஸ்கூல்லையும் ஹிந்தி இருக்கிறது, எல்லாமே இருக்கிறதுங்க. ஆனால் நீங்கள் மற்ற அந்த ஸ்கூலில் இப்போ நீங்கள் அரசு பள்ளியில் கொடுக்குற சேலரியை ஒன் தேர்ட் கூட தனியாரில் கிடையாது. இல்லை 1/3 சேலரி கூட தனியாரில் கிடையாது. ஆனாலும் எல்லாரும் தனியார் பள்ளிக்கு தான் போய் சேர்க்குறாங்க. காரணம் என்னென்னா, வசதியானவங்க நம்ம குழந்தைக்கு இந்தியோ மற்ற ஆங்கிலமோ எல்லாமே நல்லா கற்றுக்குவாங்க, அவங்களுக்கு அதுதான் எதிர்காலத்தில் நல்லதை நிர்ணயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு போய் சேர்ந்துடுறாங்க. அப்போ அரசாங்கத்தில் இன்றைக்கி வாத்தியார்களுக்கெல்லாம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம், 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க ஹெட் மாஸ்டர்ஸ்க்கெல்லாம். அப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கி நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு சேர்க்குற நிலைமையில் நாம் இருந்துகிட்டு இருக்கோம். ஆக இப்படி எல்லாம் தான் இருக்கிறது கல்வி முறை. இந்த லட்சம் உங்க குற்றச்சாட்டு என்ன? இல்ல உங்க குற்றச்சாட்டு என்ன? சிலபஸ் சரியில்லைன்றதா, சொல்லிக் கொடுக்கிற ஸ்டாஃப் சரியில்லைன்றதா?